ஒரு அழகான நிம்மதியான வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம தோட்டத்துல என்னென்ன சாகசங்கள்லாம் செய்தோம்னு பார்க்கலாமா? முதல்ல பார்த்தீங்கன்னா ரேரா கிடைக்கக்கூடிய நாட்டு அத்திப்பழம் பறிச்சு சாப்பிட்டது, நம்ம தோட்டத்திலே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பலாப்பழம் பறிச்சது, எந்த மாதிரி முறையில் இலவனத்திலிருந்து அதோட பஞ்சை பிரித்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம தோட்டங்களுக்கு எப்படி தண்ணி பாய்ச்சறதுன்னு நிறைய விஷயங்கள் செய்தாங்க. அதை ஒன்றொன்னா பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கும்போதே இடையில தாங்க யதார்த்தமா அந்த அத்தி மரத்தை பார்த்தேன். எப்பொழுதுமே இந்த மரத்துலையும் பழம் இருக்காது, இருந்தாலும் இப்போ இருக்குமான்னு நானும் ஒரு டவுட்ல தாங்க போனேன். மரத்தடிலையும் ஒரு சில பழமும் கொட்டி கிடச்சு, மேலேயுமே ஒரு சில பழம் இருந்துச்சுங்க. ஆனால் மரம் ரொம்ப பெருசாக இருக்கனால எப்படி ஏறி பறிக்கிறதுனே தெரியல. இருந்தாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு பறிக்கலாம்னு நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேங்க. அத்தி மரம் பொதுவாகவே வழுக்க ஆரம்பிக்கும். ஆனால் அங்கே இருக்கிறதே மொத்தமாகவே ஒரு 4-5 பழங்கள் தாங்க. ஆனால் எறும்பு ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு. நானும் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டு பார்த்தேன். பழமுமே ரொம்பவுமே டேஸ்டாக இருந்துச்சுக்கேன். ஆனால் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே என்னையுமே ரொம்ப எறும்புகள் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எவ்வளோ என்னால் பறிக்க முடியுமோ அந்த பழங்களை பறித்து வேட்டிக்குள்ள போட்டு சல்சல்னு கீழே வந்துட்டுங்க. பொதுவாகவே பூ பூக்காமல் காய் காய்ச்சி பழம் பழுக்கிற ஒரே பழம் அத்திப்பழம் தான். அதனாலேயே மருந்து சேர்க்கைக்காண்டி உள்ள ஒரு சில எறும்புகள் இருக்குங்க. பழத்தை ஓப்பன் பண்ணி ஒரு ஊதுனோம்னா அந்த எறும்புகள்லாம் பறந்துடும். அதுக்கப்புறம் சாப்பிட்லாங்க. ரொம்பவுமே சுவையாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போனோன்னா நம்ம வண்டி ஸ்டாண்டும் வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம நடந்து தான் போகணும். ஆனால் நடக்கும்போது எனக்கு ரொம்பவுமே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அங்கே போயிட்டு வீட்டு வாசல்ட்டு பார்க்கறதுக்கு வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம புலிப்பாண்டி அப்படியே வந்துட்டான். என்னடா வாங்கிட்டு வந்து அப்படின்னு என் பக்கத்தில் வந்து வாழை ஆட்டிகிட்டே இருந்தாங்க. நானும் ஒன்றும் இல்லை சொன்னேன். ஏதோ கையில் பை வச்சிருக்கல அப்படின்னு நினச்சிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. நம்மளும் வரும்போதே அவனுக்காகவே ஒரு வரிக்கு பாயிட்டு வாங்கிட்டு இருந்திருந்தோம். அதை எடுத்து காமிச்சோன்னே கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்க. இல்லை, நம்மளை பொழுதன்னைக்கு டார்ச்சர் பண்ணியே கொண்டிருப்போம். நம்ம வீட்டு பக்கத்துல இன்னொரு உட்கார ஸ்பாட் இருக்குங்க. அங்கேருந்து பார்க்கறதுக்குமே வியூ ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி நம்ம தோட்டத்துக்குள்ள போகும்போதே ஒரு பெரிய பலாமரம் இருக்குங்க. அந்த மரத்துல எது பழம் இருக்குமான்னு பார்த்தேன். ஆனா ஒண்ணு கூட இல்லைங்க. என்னமோ தெரியல, இது ஆடி மாதமே கிடையாது. ஆனா காத்து சும்மா பட்டையை கிளப்பிச்சுங்க. நம்மளும் ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு சில துணியெல்லாம் துவைக்காம கொண்டு வந்துருந்தோம். அந்த துணியெல்லாம் வாய்க்கால தண்ணி வரும்போதே ஊற வச்சாச்சுங்க. ஏன்னா இப்போ ஊற வச்சு கொஞ்ச நேரத்தில் துவைச்சு போட்டாதான் ஈவினிங்குள்ள நல்லா காயும். நம்ம இலவனத்து சீசன்ல எல்லாம் நெத்தலை அடிச்சு மொத்தமா நம்ம ஒரு பழைய வீட்டில் கொட்டி வச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துலலாம் இப்போ எலிகள் கொறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம் கரையானு ஏற ஆரம்பிச்சிடும். அதனால அள்ளி உடைக்கலாம்னு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அள்ள ஆரம்பிச்சிட்டோங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மூட்டை தான் தூக்குனேன். அதுவும் உங்களாட்டியுமே உடம்பெல்லாம் வெறும் பஞ்சாயிருச்சுங்க. நம்மளும் கொண்டு போன நெத்தெல்லாம் அப்படியே உடச்சு உள்ள இருக்க பஞ்செல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு சில நெத்தோட ஓடுகள்லாம் மிகவுமே கடுமையா இருக்கும். அதனால அதெல்லாம் தட்டி ஒரு இடத்துல மொத்தமா குமிச்சு அதுக்கு மாதிரி தான் இங்க உட்காந்து பொறுமையா எடுக்கணும். ஏன்னா வேகமா எடுத்தோம் அதோட ஓடு கைகள் எல்லாம் நிறைய இடத்துல கிளிக்க வாய்ப்பு இருக்குங்க. நெத்தெல்லாம் உடச்சு முடிச்ச பின்னாடி அடுத்ததா பலாப்பழம் அறுவடை பண்ணலாம்னு நானும் தோல்ல கைத்த போட்டு சல்லுன்னு கிளம்பிட்டேன். இருக்கையிலே இந்த மரத்துல தாங்க நிறைய காய் இருந்துச்சு. எப்படியும் பழம் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில நானும் கைத்த தோல்ல போட்டு சல்லு மரத்துல ஏறிட்டேன். நானும் கிட்டத்தட்ட பகுதி மரந்தாங்க ஏறினேன். அப்பயே ஒரு பழமும் இருந்துச்சு. அந்த பழத்தையை சேஃபா கைத்து போட்டு கீழே இருக்கவனை கைத்தை நல்லா டைட் பண்ணு சொல்லிட்டு நானும் அறுத்து விட்டேங்க. அந்த பழமும் சேஃபா கீழே இறங்குச்சு. ஒரு பழத்தை கீழே இறக்கி விட்டாச்சு. வேற ஏதாவது பழம் இருக்கான்னு செக் பண்ணும்போதுதான் பக்கத்துல இன்னொரு சின்ன பழம் இருந்துச்சுங்க. இந்த பழத்துக்காண்டியா கைத்தை போடுறது அப்படின்னு வாயில இந்த பலாப்பழத்தை கடிச்சிட்டு நானும் சல்லுன்னு கீழே வந்துட்டுங்க. மொத்தமாவே நம்மளுக்கு 2 பழம் கிடைச்சிச்சுங்க. சரி, இந்த பலாப்பழத்துல அறுத்து சாப்பிடலாம்னு எப்பயும் போல நம்ம ஸ்பாட்டு கொண்டு போய் நானும் அறுத்து பார்த்தேன். சொல்ல என்னமோ பார்க்க கொஞ்சம் சின்னது மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. இருந்தாலும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு நானும் அந்த பலாப்பழத்தை துண்டா போட்டு அதில் ஒரு கீத்தை எடுத்து நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சோளா சின்ன இருந்தாலும் டேஸ்ட் சும்மா பயங்கரமா வெறிச்சுங்க. நல்லா பலாப்பழத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச முன்னாடி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் போட்டு அடுத்த வேலைக்கும் போயாச்சுங்க. அடுத்த சீசன் என்ன, நம்ம தோட்டத்தில் சீத்தாப்பழ சீசன் இப்போதான் பிஞ்சா இருக்கு. ஸோ அதுக்கு முறையாக தண்ணி பாய்ச்சினா தான் காய் கொஞ்சம் பெருசாக வரும், விளைச்சலுக்கும் சரியான பாத்தில் வருங்க. ஆனால் நாங்களும் தண்ணி பாய்ச்சலாம்னு கிளம்பியாச்சுங்க. என்ன, மலை பிரதேசத்தில் நிறைய ப்ராப்ளம் வருதுங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா மண் சரிவு தாங்க. நிறைய இடத்துல இந்த மண் சரிவு வரனால வாய்க்கால் ரொம்பவுமே அடைச்சிக்கிறோங்க. நம்ம டெய்லியும் போய் அதை சரி பண்ணிடலாம், தண்ணியும் வராது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லுகளுக்கு இடையில தண்ணி கொண்டு போகிறது, இந்த மாதிரி கொண்டு போகும்போதெல்லாம் நிறைய குப்பை சத்தையில் வந்து அடைச்சிரும். அதுவுமே பெரிய பிரச்சனையாகவும் இருக்குங்க. நானும் அப்படித்தான் இருக்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சீரமைப்பு பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன். தண்ணீர் ஓரளவு நல்லா தாங்க வந்துச்சு. ஆனா இதுல என்ன ஹைலைட்னா, ஒரு சில இடங்கள்ல எல்லாம் பாறைக்கு அடியில தண்ணி கொண்டு போகணும். இதெல்லாம் ரொம்பவுமே கஷ்டமான விஷயங்க. ஏன்னா குப்பை சத்தைகள்லாம் போய் அடைச்சாலே தண்ணி டிராப் ஆயிரும். அதுக்கப்புறம் சைட்ல தாங்க உடைக்க பார்க்கும். ஏதோ வாய்க்காலுக்கு பக்கத்துல இருக்க சீத்தா மரங்கள்லாம் ஓரளவு செழிப்பா தாங்க இருந்துச்சு. மற்ற இடத்துலாம் கொஞ்சம் வறண்டு போயிருந்துச்சு. நம்ம கிராம பகுதியில் மாதிரிலாம் ஒவ்வொரு இடத்துக்கு இண்டிவிஜுவலாம் பாய்ச்ச மாட்டோம், மொத்தமா திருப்பி விட்டுருவோம். அது பாட்டுக்கு தேவையான அளவுக்கு குடிச்சுக்கிறோங்க. நானும் வர்ற தண்ணியெல்லாம் கிட்டத்தட்ட 3 சரி பகுதியா பிரிச்சு பாய்ச்சி விட்டேங்க. ஏன்னா மொத்தமா பாய்ச்சி விட்டோம் டைரக்டா ஆத்துல தான் போய் கலக்கும். அதனால சரி பகுதியா தான் பிரிச்சு விடணும். தண்ணியெல்லாம் பாய்ச்சி முடிச்சவே எனக்கு கொஞ்சம் விறுவிறுத்து போச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூலிங்க இளநீ சாப்பிடலாம்னு நானும் நம்ம தோட்டத்துக்கு கிளம்பியாச்சுங்க. நானும் அங்கே போயும் அங்கே எங்கேயும் தேடி பார்த்து நல்லா இளநீ பெருசாகவும் இருக்கணும், மரமும் சின்னதாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மரம் பார்த்து நானும் மேலே ஏறிட்டேங்க. அங்கேருந்து பார்க்கறதுக்குமே மலைகளோட வியூ ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 இளநீ பறிச்சு விட்டேங்க. அங்கேருந்து விழுந்தனால 2 இளநீ நல்லாவே உடஞ்சி போச்சு.
சரி எப்படியோ பரவாயில்ல, அதையாவது போய் வெட்டி சாப்பிடலாம் அப்படின்ட்டு நானும் வெட்டி சாப்பிட நம்ம ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் கிளம்பியாச்சுங்க. ஆனால் ஒன்றுங்க, இந்த சம்மர் சீசனில் மட்டுமோ ஏனோ தெரில இளநீ எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? மழை காலத்தில் இருக்கிறது கொஞ்சம் சலசலன்னு தாங்க இருக்கும், டேஸ்ட் இருக்காது. நம்மளும் இளநியை அவ்வளோ ஹைட்லேருந்து பறிச்சு விட்டனால கீழே விழுந்து உடஞ்சதுல பகுதி தண்ணி தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க இளநியும். இதெல்லாம் பார்த்து முடிக்கவே கிட்டத்தட்ட 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி இருட்டாயிரும். அதனால நாங்களும் ஒரு பலா மரத்துக்கு பழம் பறிக்கலாம்னு போயிட்டோங்க. அங்கே போய் பார்த்தா காய்தான் இருந்துச்சு. ஏன் இப்போ இந்த மரத்தில் ஏறினா இந்த மரத்தோட பழத்தை பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் உள்ள இருக்க சொலைகள்லாம். நானும் இந்த மரத்தில் 2 நாளைக்கு ஒரு டைம் ஏறி பார்க்குறீங்க. பழம் பழுக்குமான்னு ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. அதனால தான் இன்னைக்கு காயை பிடிங்கிட்டு வந்துட்டுங்க. இந்த காய் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 நாளா பழுத்துரும். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேங்க. இது எந்த மாதிரி இருக்கும்னு. நம்மளும் கிட்டத்தட்ட இன்னைக்கு 3 பலாப்பழம் பறிச்சோம் இல்லையா? அதுல ஒன்ன சாப்பிட்டோம், மிச்சம் 2 இருந்துச்சு. அதை அப்படியே ஒரு சாக்கு மூட்டையில கட்டி தோல்ல தூக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்காண்டி உங்க எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லிக்கிறேங்க. அப்படியே வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். இப்போ போயிட்டு வரேங்க. டாடா, பாய் பாய்.